അപ്പോളോ ആയുർവേദ് இந்த സ്ഥാപനം തുടങ്ങിയിട്ട് ഇപ്പോൾ 19 വർഷം തികഞ്ഞത്. ഇപ്പോൾ വാനഗരത്തിലെ അപ്പോളോ വാനഗരം ക്യാമ്പസിൽ இந்த ആയുർവേദ ഹോസ്പിറ്റൽ സ്ഥാപിച്ച് நாங்கள் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆயுர்வேதா மெடிக்கல் கேர் നൽക പോകുന്നത്. അതുകൂടെ ഇൻറ്റിഗ്രേറ്റീവ് മെഡിക്കൽ കെയറും. ഇൻറ്റിഗ്രേറ്റീവ് മെഡിക്കൽ കെയർ சொன்னால் പേഷ്യൻ്റോட ரோக அவஸ்தை பார்த்து என்ன உச்சிதம். இப்போ நியூரோலஜிஸ்ட் இருக்கு, ஆயுர்வேதா சீனியர் டாக்டர் இருக்கு. அந்த அவஸ்தையில் என்ன பண்ணணும், யார் பண்ணணும், இது 2 டாக்டர்ஸ் தமிழ் பேசிட்டு என்ன உச்சிதம் அது നൽകും. இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆகலாம், பார்க்கின்சன்ஸ் ஆகலாம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இந்த தரத்தில் என்ன ரோகம் வந்தாலும் ഈ ഡോക്ടേഴ്സ് തമ്മിൽ എലോപ്പതി ഡോക്ടർ சொல்வாரு இந்த ஸ்டேஜில் டெஸ்ட் எல்லாம் சொல்றது எல்லாம் பயோகெமிக்கல் டெஸ்ட், இமேஜிங் டெஸ்ட் எல்லாம் அந்த டெஸ்ட் ആയുർവേദത്തിലും യൂസ് பண்ணுறது. ഓക്കെ, അത് വെച്ചിട്ട് എന്ത് തരത്തിൽ ചികിത്സ നൽകണം അത് ആയുർവേദ ഒരു പ്രക്രിയ இருக்கு, எலோபதி ஒரு പ്രക്രിയ இருக்கு. இது கிளியராக சொல்லணும். எலோபதியில் இன்னைக்கு என்ன நடக்கிறது அது அப்படியே நடக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்ல நடக்கும். ചില അവസ്ഥയിൽ അതേ കണ്ടീഷൻ கொஞ்சம் ഒരു പെർട്ടിക്കുലർ അവസ്ഥ டாக்டர் நரசிம்மாயா சொன்னாரு, ரோகம் வந்து அக்யூட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே அது ப்ரிவென்ட் பண்ணி அது பூர்ணமாய் சிவியர் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுல ஆயுர்வேதம் ஒரு ரோல் இருக்கு. அக்யூட் எமர்ஜென்சி வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணி எக்ஸ்பர்ட் கேர் கொடுத்துட்டு எலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு சேஷம் என்ன அந்த ரோகி திருப்பி ஆரோக்கியத்தில் வர்றதுக்கு ரைட் எவ்வளோ ஃபாஸ்டாக கொண்டு வரலாம். அந்த ரீஹாபிலிட்டேஷன், பாலியேட்டிவ் கேர், சர்வைவர்ஷிப் சொன்ன ஒரு கேன்சர் வந்தால் சில சமயத்து சொல்றது 5 வருஷம் ஜீவிக்க முடியும். அப்படி இருந்தால் 7 வருஷம் 10 வருஷம் கொண்டு போக முடியுமா, ரைட்? அது சர்வைவர்ஷிப். இந்த மாதிரி காரியத்தில் எல்லாம் ஒரு புதுசாய் நமக்கு ஒரு வீக்ஷணம் வேணும். அதுதான் இந்த பார்ட்னர்ஷிப் கூடி வருது. ஓகே, அல்ல நான் என்ன விசாரிக்கிறது ஒன்லி அந்த சர்ஜரி எந்த பார்ட் இல்லை, இதுக்கு முன்பு இருக்கு பின்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றதுக்கு. இன்டிகிரேட்டட் மெடிசனுக்கு இன்சூரன்ஸ் அப்படி வருது இல்லை, எலோபதி கேருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு அண்ட் ஆயுர்வேதா கேருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ April 1 தொட்டு இந்த April 1 தொட்டு IRDA அனௌன்ஸ் பண்ணியாச்சு தட் எலோபதி பாலிசியில் என்ன இருக்கோ அதே எல்லா ஆனுகூல்யங்கள் ஆயுர்வேதத்துக்கும் கிடைக்கும் ஃபுல்லாக. ஓகே, அப்போ அந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு. எவ்ரிபடி கேன் கெட் ஆக்சஸ் டு ஆயுர்வேதா குவாலிட்டி மெடிக்கல் கேர். அவர் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இப்போ சில பேஷண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் எடுத்து சரி எனக்கு அது வேணும் அப்படி வந்தால் நாங்கள் அது கொடுப்போம். அதே போல ஆயுர்வேதா கிட்ட பேஷண்ட்ஸ் டைரக்ட்லி வருது. அங்கே நாங்க சொல்றது இங்க உங்களுக்கு தேவை இருக்கு, ஒரு நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க ಅಥವಾ ஆர்த்தோபெடிஷியன் கன்சல்ட் பண்ணுங்க. அது பார்த்துட்டு இது ஒന്നിச்சு we are able to take a decision. இன்டிகிரேட்டிவ் மெடிசின் சொல்லும்போது ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும், இது ஆயுர்வேதாவும் அலோபதியும் ஒன்றா போகுமான்னு. ஆக்சுவலி ஒரு டிக்ளேராக போகலைன்னா கூட ரொம்ப நாளாக ஆயுர்வேதாவும் அலோபதியும் நிறைய இடத்துல ஒன்றா ஜாயிண்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஆயுர்வேதம் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லேயே அலோபதி ஹாஸ்பிட்டல் மெயின் அப்போலோ மாதிரி ஒரு பெரிய அலோபதி பிராண்டோட கேம்பஸ்லேயே அதோட ஜாயிண்டாக அதோட வெர்டிகலாக ஒன்றா சேர்ந்து எல்லா டிசிப்ளின்லேயும் இப்போ நோயாளிக்கு சிலதில் வந்து ஆயுர்வேதம் வந்து ரொம்ப பிரமாதமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கும். சில கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட் கண்டிஷன்ஸ் வந்து அலோபதி ஆளுங்க அவங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்து அவங்க மட்டும்தான் ரிசல்ட், அவங்களோட சப்போர்ட்டோட மட்டும்தான் பேஷண்ட் வந்து ஆயுர்வேத அடுத்த ஒரு லாங் டேர்ம் கண்டிஷனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு வரும்போது ஆயுர்வேத டாக்டரும் அலோபதி டாக்டரும் ஒன்றா சேர்ந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல் க்யூர் கிடைக்கிறதுக்கு இல்லைன்னா ஃபுல் அந்த நோய் குணமாகிறதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அது கம்பைனாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி செய்வாங்க. அலோபதியில் இருக்கிறவங்க அவங்களோட ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேஜ் அக்யூட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து
பெட்டர் ஃபாஸ்டர் கியூர் வந்து ஸ்பீடியாக வந்து இன்னும் வேகமாக வந்து அவங்களுக்கு வந்து வேகமாகவோ பெட்டராகவோ வந்து இப்போ அவங்க சாதாரண அலோபதி மட்டும் எடுத்தவரோட பெட்டராக வந்து ஒரு கியூர் உங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கேஸ் உங்களால் ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க அந்த கேஸ் எங்களோட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜாயிண்டாக அந்த கன்சல்டேஷன் திருப்பி ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதத்தில் எது பண்ண முடியும், அலோபதியும் வந்து போயிட்டு இருக்கும்போதே ஆயுர்வேதத்தில் ஆட் ஆனாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இல்லை ஆயுர்வேதம் மட்டுமா அந்த இடத்துலேருந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது பேஷண்ட்டோட அனுமதியோட பேஷண்ட்டோட தேவைக்கு ஏற்றபடி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கன்சென்ட்டோட நாங்கள் வந்து ஜாயிண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆயுர்வேதத்துக்கு வரும்போது நாங்கள் திருப்பி ஒரு கேஸில் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்டோட இல்லை ஒரு சர்ஜனோட அலோபதி செக்ஷனில் வந்து ஏதாவது டயக்னோஸோ ஒரு செப்பரேட் இன்வெஸ்டிகேஷனோ தேவை அப்படின்னு வரும்போது நாங்களும் அவங்களோட ஹெல்ப் கேட்டு ஒன்றா ஜாயிண்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து இல்லை அவங்களோட ஹெல்த் ரிக்கவரி ஸ்பீடும் அவங்களோட ரிக்கவரி ரேட்டும் வந்து சாதாரணமாக இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பெட்டராக இருக்கிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும்.